பீட்டர் மச்சான். பீட்டர் மச்சான் வா வா. ஹாய் ஜோஸ், எப்படி மச்சான் இருக்கிற? இருக்கிறேன் நல்லா இருக்கேன். வா உட்கார். என்ன மச்சான் இந்த டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற? இந்த டிவியை போட்டால் எந்த நேரமும் சண்டை, எந்த நாட்டில் எந்த நேரமும் சண்டை நியூஸ் தானே மச்சான். இதே மாதிரி பார்ப்பாங்களா மச்சான்? மச்சான் எப்போ பார்த்தாலும் நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டில் நடக்காத சண்டையா? அது சரி, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? மாதத்துக்கு ஒருக்கா தமிழ் மிஷனில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீ காணாமல் போயிடுற. அது என் கேட்குற மச்சான். எனக்கண்டா வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறேன் மச்சான். ஏன்? எல்லா நேரம் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை மச்சான். ஏதோ மச்சான் வேலைக்கு போகிறதால ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற நாங்கள்லாம் என்ன நிம்மதி இல்லாதவங்களாம் என்ன? ஏன்டாப்பா இப்படி அழுத்துக்கிற? நீ வெல் செட்டில்டு தானே, ஏன் இப்படி பேசுகிற? இல்லை மச்சான், அதெல்லாம் உங்களோட வெளிப்பார்வைக்குத்தான் மச்சான் வெல் செட்டில் மாதிரி இருக்குது. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன பிரச்சனைகளால் நான் போகிறேன்னு. மச்சான் இப்படி சொல்கிறேன். சரி, நான் குடிக்க ஏதாவது உனக்கு தரட்டுமா? மச்சான் எனக்கெல்லாம் இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று அடித்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. ஒரு நல்ல ஒரு விஸ்கியோ வித் ராக்ஸ் இருந்தால் கொண்டு வா மச்சான். மச்சான் ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொஞ்சம் குடிக்கிறத குறைச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக நிறுத்தவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி முறைக்காத, நான் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் கொண்டு வரேன். எங்கே இருக்குன்னு தெரியலையே. மச்சான் இந்த மச்சான் இந்த பழக்கத்தை விட ட்ரை பண்ணு மச்சான். ஓ மச்சான், தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க். ஓகே மச்சான், சியர்ஸ் மச்சான். இப்போ தான் மச்சான் ஒரு ட்ரிங்க் எடுக்கத்தான் மச்சான். என்ன சுகமாக இருக்குது மச்சான். இப்போ தான் சும்மா சமாதானம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு மச்சான். இரு மச்சான், ஒரு நிமிஷம், யாரும் கதவை தட்டுவாங்க, நான் பார்த்துட்டு வரேன். யாரு இந்த அங்கிள்? எங்க என்ன அங்கிள், என்ன வேணும்? கோழியை கோழி கோழி கோழியா? நான் பார்க்கலையே அங்கிள். நான் பார்க்கல அங்கிள். நான் பார்த்தா சொல்றேன் அங்கிள், நான் பார்த்தா சொல்றேன். என்ன அங்கிள்? அவர்கிட்ட சொல்லி அவரும் பார்க்கலையா? அவரும் பார்க்கலையா? ஏழு கோழி மறக்காம பார்த்தா சொல்றேன் அங்கிள், பார்த்தா சொல்றோம். போயிட்டு வாங்க. அட என்னடாப்பா இது? மறுபடியும் என்ன அங்கிள் வேணும்? ரெண்டு கோழி சிவப்பு கோழி. சரி சரி, நான் பார்த்தா சொல்றேன். நல்லா உப்பு காரம் போட்டு வறுக்க சொல்றேன். போயிட்டு வாங்க அங்கிள். ரெண்டு கோழி. சரி அங்கிள், ஓகே ஓகே, சரி போங்க. யாருடாப்பா இந்த கிழவன்? ஏதோ அவன்ட கோழியை நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்து கறியாக்கி பைட் போட்டு தண்ணி அடிக்கிற மாதிரியா அவன்ட கதை? இல்லை மச்சான், அவர் கொஞ்சம் அப்படித்தான். அவர் கொஞ்சம் அவரோட கதை வந்து ஒரு சோக கதை மச்சான். என்னடா இங்கே பக்கத்தில் நம்ம சகாய செல்வின்னு 2 வீடு தள்ளி இருக்காங்க, அவங்களோட தம்பி தான் அவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இலங்கையில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரே நாளில் இவர் மொத்த குடும்பமும் காணாமல் போயிட்டார். அதில் இருந்து அவர் கொஞ்சம் இப்படி ஆகிட்டார். ஸோ அதனால் ரொம்ப அங்கே வந்து இலங்கையில் நல்ல ஒரு பக்தியில் கிறிஸ்தவனாக தான் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் நல்ல வீடு வாசல்னு வசதியாகவும் நிறைய கோழிலாம் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் பரிதாபம் என்னன்னு நீ யோசிச்சேன்னா, குடும்பம் காணாமல் போனது அவர் நினைவில் இல்லை, கோழிகள் மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. இப்போ அதனால் இப்போ எங்கெல்லாம் வீடெல்லாம் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி என் கோழியை பார்த்தீங்களா, என் கோழியை பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு திரிகிறார். ஓஹோஹோ, இது பெரிய பரிதாபமான கேஸ் மச்சான். இது இப்படி இந்த யுத்தத்தால் எவ்வளவு பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது மச்சான். சரி மச்சான். சரி மச்சான், உனக்கு நேரமும் ஆகுது. எனக்கு என்ன உன்னோட இருந்து காய்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் வெளிக்கிறோனும், உனக்கு தெரியும் தானே மச்சான். நான் வேலைக்கு போயிடணும் வீட்டை. நான் நேரத்துக்கு போயிலையோ என் மனசி பருவ சீரவழிக்கிட்டு மச்சான். சரி மச்சான், சரி மச்சான், அதான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க் மச்சான். தட்ஸ் ஓகே மச்சான். ரெண்டாலும் மச்சான் இப்படி ட்ரிங்கை வீணாக்கிட்டு போகலாது மச்சான். மச்சான்
இந்த பழக்கத்தை விட ட்ரை பண்ணு மச்சான். ஆ அதை பிறகு பார்த்துக்கலாம் மச்சான். சரி மச்சான், பார்ப்போம். ஓகே, see you, bye. பாய். சம்மர் தான் பேரு, ஆனா வின்டர் மாதிரியே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, யார் வந்துட்டு போறதுங்க? ஒரு கார் வந்துட்டு போறது பார்த்து. நம்ம பீட்டர் தான் வந்துட்டு போறான். ஓ, என்ன திடீர்னு வந்திருக்காரு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் சும்மா பார்த்துட்டு போறான். நானு அவர் கார் பார்த்தேன். பென்ஸ் கார் போல இருக்கு. ஆமா, புதுசா வாங்கிருக்காங்களா? நானும் நம்மள ஒரு லேட்டஸ்ட் கார் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது கேக்குறீங்களா? ஏமா எஸ்தர்னு பேர் இருந்தா அதுக்காக எஸ் எஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன் இப்ப இருக்கிற காருக்கு என்ன குறைச்சல்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லாதீங்க. சரி, காரை விடுங்க. அவங்க வீட்டையாவது பார்த்துருக்கீங்களா? டபுள் ஸ்டோரி ஹவுஸ் வித் ஹீட்டட் பூல். ஆனா நம்ம வீடு ஒரு சின்ன டவுன் ஹவுஸ். இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவாங்களா? ஏமா டபுள் ஸ்டோரி கட்டின கதையெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் வயசானதுக்கு அப்புறம் படியேற முடியாம கிச்சன்ல படுத்து தூங்க போறான். அப்ப உனக்கு தெரியும் பாரு. அதுக்கு என்ன, சின்னதா ஒரு பெட்ரூம் கீழே வச்சுக்கிட்டா போச்சு. பெட்ரூம் கட்டணும் இல்லையோ, உனக்கு பதில் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நம்ம ஏன் மற்றவங்களை பார்த்து வாழணும்னு நீ நினைக்கிற? சொல்லு. ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அதை வச்சு வாழுவோம். சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு நினைச்சுப்பாரு. யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப ஒண்ணும் இல்லை, நீ ஆசைப்படுற மாதிரி காரு வீடுலாம் வச்சிருக்கிற பீட்டரே லைஃப்ல நிம்மதியே இல்லைன்னு புலம்பிட்டு போறான் தெரியுமா? ஏன், என்னாச்சு? அடாடாடாடாடா, அடுத்தவங்க வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ ஆர்வம். எனக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. நீ அதை பத்தி ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு அந்த குடும்பத்தோட சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. அப்படியே நம்மளோட சமாதானத்துக்காகவும் ஜெபம் பண்ணு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ரொம்ப நாள் ஆச்சு ஏஞ்சல் கிட்ட பேசி. நான் வேணா ஃபோன் பண்ணி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இருக்கிற குடும்ப பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுறாத. எப்ப பார்த்தாலும் ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீட்ல எனக்கு சுதந்திரமா எதுவும் திங்க் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. நல்ல விஷயத்துக்காக ஃபோன் பண்றேன்னு சொல்ற. அவங்க மத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்வத்தில் தான் ஃபோன் பண்றேன்னு சொல்ற. நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எஸ்தர்னு பேர் வச்சா மட்டும் போதுமா? அதன்படி நடக்க வேணாமா? யாருன்னு பாரு. என்ன அங்கிள்? இல்ல அங்கிள், நான் பார்க்கல அங்கிள். இல்லையே அங்கிள், நான் பார்க்கலையே. நான் பார்த்தா அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்றேன் அங்கிள். கண்டிப்பா அங்கிள், கண்டிப்பா அங்கிள், நான் சொல்றேன். சொல்லுங்க, சொல்றேன் அங்கிள். இந்த அங்கிளை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. கரெக்ட் தான், கஷ்டமா இருக்குல்ல. நம்ம குடும்பத்தை நிலைமையெல்லாம் நினைச்சுப்பாரு. எப்படி வாழ்ந்த மனுஷன். இப்ப அவருக்கு கோழி தான் ஞாபகம் இருக்கு, சொந்த குடும்பம் கூட ஞாபகத்துல இல்லை. கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் எப்படி ஏன் இப்படி நினைக்கிறேன்னு எனக்கும் தெரியல. நானும் சில டைம் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த டைம்ல அப்படி பண்ணிடுறேன். நானும் கடவுளுக்கு பிரியமா ஒரு மகளா இருக்கணும் தான் நானும் விருப்பப்படுறேன். ஆனா என்ன மீறி நடந்துருது. ஆனா நான் இனிமேல் கான்சியஸா நான் கடவுளுக்கு பிரியமா அவர் கொடுத்துருக்கிறத நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்க நான் முயற்சிக்கிறேன். நான் இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த அங்கிளுக்காகவும் நம்மளுக்காகவும் இப்போ ப்ரே பண்ணலாமா? கண்டிப்பா. சரிங்க. என்ன நடக்குது அப்பா? என்ன கழுவல் நடக்குது போல இருக்குது. எங்க ஊர் சுத்திட்டு வாரேன்? இல்லையாப்பா, நான் என் ஃப்ரெண்ட் ஜோஷிட்ட போயிட்டு வாரேனப்பா. உமக்கு என்ன வேளா வேலைக்கு வடிச்சு கொட்ட நான் ஒருத்தி வீட்டுல இருக்கிறேன். நீர்காயா ஊரை சுத்திட்டு வேறும்.
இல்லையாப்பா எனக்கு என்ன ஊர் சுற்றுற வயசா இப்போ நான் சொன்னேன் தானே கேன ஹாலம் ஜொஷ்கிட்ட போயில அதனால ஜொஷ்ஷை போய் பார்த்துட்டு வரேன் அவ்வளவுதான். அப்ப அவனோட சேர்ந்து குடிச்சிருப்பீரே. உமக்கு தெரியுமையாப்பா இப்போ ஜோஷ் குடிய விட்டுட்டானா. ஆனால் நான் போனதுக்கா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கா ஒரு ஷாட் ஒன்று தான் தந்தவன் அதைத்தான் எடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு ட்ரிங்க் தான் அவ்வளவுதான். ஒரு ட்ரிங்கோ 2 ட்ரிங்கோ குடிதானே. இப்போ என்ன நீ சொல்ல வார? ஆ என்ன சொல்ல வார நீ? இப்போ உந்தளவு நாளும் நான் உன்னோட காலியானம் காட்டி உந்தளவு நாள் உன்னோட இருந்ததுக்கு நான் ஒரு முழு போத்தலையும் குடிச்சிட்டு வந்திருக்கணும். இல்லை சும்மா ஒரு ட்ரிங்கோட வந்த ஒரு சந்தோஷமாயிரு. ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டேன் பெருமை வேற. என்ன என்ன முணுமுணுப்பு நடக்குதாங்க? என்ன முணுமுணுப்பு? வேற என்ன? ஒரே வீட்டுல இருக்கிறோம் பேருக்குத்தான் ஒரே வீட்டுல இருக்கிறோம். நீர் வேற உலகம், நான் வேற உலகம். லவ் பண்ணேக்க மட்டும் கண்ணே மணியே கற்பூர வள்ளியே என்று லவ் பண்ணி போட்டு இப்போ உமக்கு கசக்குதோ? இப்போ நீ என்ன சொல்ல வார? இப்போ எனக்கு உன்னை வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு டூயாட் ஆட சொல்றிய நீ? எனக்கு டூயட் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினால் போதும். இது சரிப்பட்டு வராது. நான் இப்போ பாஸ்டருக்கு கால் பண்ண போகிறேன். அவர் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கட்டும். என்னடியப்பா எடுத்ததுக்கு எல்லாம் பாஸ்டருக்கு கால் பண்ணுறேன் அந்த மனுஷன் ஏனப்பா கஷ்டப்படுத்துறீங்க சும்மா? உனக்கு தெரியுமே இப்போ எங்களுடைய ஆக்கள் வீட்டில் கரண்ட் போனாலும் பாஸ்டருக்கு தானேப்பா கால் பண்ணுறாங்களாம். அந்த நிலைமையில வச்சிருக்கிறவங்களோட ஊழியக்காரர் எதுவோ அவர் ஒரு ஆளால தான் எங்கட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். நான் அவருக்கு கால் பண்ண போறேன். உன்னோட கதைச்சி பிரயோசனம் இல்லை. நீ ஒரு முடிவெடுத்தா இனி உன் பேச்ச நீயே கேட்க போறது இல்லை. அதனால உனக்கு விருப்பமானது செய்து கொள். வெளிச்சத்தம் கேட்குது. யாரும் வந்திருக்கிறேன் போல இருக்கா? போய் பாருனப்பா. என்ன? ஓகே, நான் தான் பார்க்கிறேன். போய் பார்க்கிறேன். ஹாய் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? வாங்கோ. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க பாஸ்டர், வாங்க வந்து இருங்கோ, இருந்து கலைப்போம். என்ன பாஸ்டர் சொல்றது? நாங்கள் சின்னல இருக்கேக்க நாங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளையாடினோம். இப்ப எந்த நேரமும் கீரியும் பாம்பும் தான் பாஸ்டர். ஏஞ்சல் எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொன்னவ. பட் நீங்கள் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? என்ன பாஸ்டர் அப்ப நீங்க சொல்றீங்க? எந்த நேரம் வீட்டுல சண்டையும் சத்திரவும் தான். எந்த நேரமும் கத்தி என்ற ஸ்பீக்கரும் போயிட்டுது. நான் ஒன்று சொல்லுறேன், கோபிக்காதீங்க. நீங்க 2 பேரும் இப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னண்டா, நீங்க 2 பேரும் ஆண்டவரை விட்டு விலகி போனதுதான். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு தடவையாவது நீங்க போய் அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? எங்களில் எத்தனை பேர் கடவுள் கிருபையாய் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வேதத்துல ஆண்டவருக்கு சமாதான பிரபு என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாருக்கும், எந்த குடும்பத்துக்கும் சமாதானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யாரோ பெல்லடிக்கு நம்ம பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் ஒருக்கா போய் பார்த்துட்டு வாரேனா? சரி. இந்த ஆள் என்ன இங்கேயுமா? கோழி கண்ணி கோழி. அங்கிள், இங்கே ஒரு கோழியும் வர இல்லை. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பாஸ்டர் வர வந்து இருக்கிறார். ஆனபடிய நீங்க போயிட்டு பிறகு வாங்க. ப்ளீஸ் லெட் ஹிம் டு கம் இன். இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவரை உள்ளுக்குள்ள வர சொல்லுங்க, பரவாயில்லை. ஓகே பாஸ்டர், உங்களை உள்ளுக்க வரட்டுமா அங்கிள்? சரி, உள்ளுக்க வாங்க அங்கிள், வாங்க. கோழி 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 கண்ணி. சரி வாங்க அங்கிள், நீங்க வந்து இதுல இருங்கோ. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றடியா தேடுவோம் அங்கிள். வாங்க, இப்படி இதுல வந்து இருங்க அங்கிள். பாத்தீங்களா எவ்வளவு பரிதாபமா இருக்கு? எங்கள்ல எத்தனை பேர் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறோம், புத்தி பேதலித்து போயிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை மறந்து வாழ்றதுதான். இதற்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் ஆண்டவரிடம் ஒன்றாய் கூடி ஜெபம் பண்றதுதான். நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த நல்ல குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே.
ஆண்டவரே, நீர் தந்த குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதை சந்தோஷமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் செய்த பாவங்களையும் பிழைகளையும் எங்களுக்கு மன்னியுங்கள் அப்பா. ஒருவருக்கொருவர் நாங்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் மீது அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் மத்தியில் நீர் சமாதான பிரபுவாய் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஸ்டீவன் அங்கிளுக்காகவும் ஜெபம் செய்கிறோம். தொடுங்கப்பா இவரை, பேதலித்த புத்தியை இவருக்கு தெளியப்படுத்துங்க ராஜா. இவர் வாழ்க்கையை முற்று முழுதாக உங்களது பாதத்தண்டையிலே பொறுப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் செய்கிறோம் தகப்பனே. ஆமென்.